வணக்கம் திரு பீட்டர், உங்கள்கிட்ட தொடங்குற இன்றைய இந்த தேர்தல் முடிவு அப்படிங்கறத என்ன விதமா பகுப்பாய்வு செய்வீங்க? களத்துல பல ஆண்டுகளாக இருக்கக்கூடியவர், இந்த இடைத்தேர்தல் களத்திற்கும் நேரில் சென்று வந்தீங்க. 66,000 வாக்குகள் இதுவரைக்கும் அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் மறுசீரமைப்பு செய்யப்பட்ட பிறகு அதிகப்படியான வாக்குகளை பெற்றது தேமுதிகவுடைய வேட்பாளராக இருந்த 2011 அதிமுக கூட்டணியில் 50%. இந்த முறை அதையெல்லாம் கடந்து வந்திருக்கிறது. என்ன செய்தி சொல்லுதுன்னு பார்க்க வேண்டியிருக்கு. வணக்கம் கார்த்திகை செல்வன். அதாவது இந்த தேர்தலை பொறுத்தவரை இன்னைக்கு ஈரோடு இடைத்தேர்தலில் மக்கள் தந்திருக்கின்ற மகத்தான வெற்றி என்பது நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு கிடைத்த பிறந்தநாள் பரிசு என்றே நான் கருதுகிறேன். இன்னைக்கு ஓயாது ஒழியாது அயர்வில்லாமல் உழைக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சருக்கு இன்று இந்திய முதல்வர்களிலே முதன்மையான முதல்வராக தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டு நாளும் பொழுதும் தமிழகத்தினுடைய நல்வாழ்வுக்காக உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சருக்கு ஈரோடு மக்கள் தந்த அங்கீகாரமாகவே பார்க்கிறேன். இது ஒரு இடைத்தேர்தலாக இருந்தாலும் கூட இந்த இடைத்தேர்தலுடைய முக்கியத்துவம் எப்படி அதிகமாக முன்வைக்கப்பட்டது என்று சொன்னால், நீங்கள் ஏற்கனவே உங்களுடைய முன்னுரையிலே சொன்னது போல நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒரு முன்னோடி என்கிற அளவிலேதான் இந்த தேர்தலை களத்திலே இருந்த எல்லா கட்சிகளும் அணுகினார்கள் என்பது உண்மை. இதுல 3 விதமான அணுகுமுறைகள். முதலில் நம்முடைய முதலமைச்சர் எப்படி இந்த தேர்தலை அணுகினார் என்று சொன்னால், அவர் நினைத்திருந்தால் இங்கே திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளரை கூட அவர் நிறுத்தியிருக்கலாம். ஏன்னா அங்கே களத்தில் நின்று வெற்றி பெற்ற காங்கிரஸ் கட்சியை சார்ந்த எங்களுடைய நம்பிக்கைக்குரிய இளைஞர் ஒருவர் இறந்து விட்டார். அந்த இடத்திலே அவருடைய தந்தையாரை நிற்க வைப்பதற்கான ஒரு ஆறுதலும் அதற்கான உற்சாகத்தையும் தந்தவர் நம்முடைய முதலமைச்சர். நம்முடைய முதலமைச்சர் நினைத்திருந்தால் இந்த சூழ்நிலையிலே நீங்கள் போட்டியிட வேண்டாம் என்று தயங்கினால், நானே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளரை நிறுத்தி தேர்தல் பணியாற்றுகிறோம், அதற்கு நீங்கள் ஒத்துழைப்பு தாருங்கள் என்று கேட்டிருந்தால் காங்கிரஸ் கட்சியில யாரும் மறுத்திருக்க மாட்டார்கள், மறுத்திருக்கவும் முடியாது. ஆனால் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒரு கூட்டணி கட்சிக்கு உள்ள கொடுக்க வேண்டிய அங்கீகாரத்தையும் மரியாதையும் கொடுக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு மட்டுமல்லாது கூட்டணி தர்மத்தை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி காங்கிரஸ் கட்சியிலே அன்று மகனை இழந்து நிற்கின்ற திரு EVKS இளங்கோவன் அவர்களை ஆறுதல் சொல்லி, தேர்தல் களத்திலே நீங்கள் நிற்பதுதான் உங்கள் மன காயத்திற்கு போடுகிற சரியான மருந்து என்று சொல்லி அவரை களத்திற்கு அழைத்து வந்து எப்படிப்பட்ட ஒத்துழைப்பையும் உழைப்பையும் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் கொடுத்தார்கள் என்பதை நான் களத்திலிருந்து பார்த்தேன். வஞ்சகம் இல்லாமல், எந்த விதமான தயக்கமும் இல்லாமல், உடல் பொருள் ஆவி என்று சொல்வார்களே அதை போல தங்கள் சக்தி முழுமையும் களத்தில் பயன்படுத்தி தங்களுடைய கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளருக்காக மகத்தான பணி செய்த அவருடைய முதலமைச்சருடைய அணுகுமுறை ஒன்று. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி என்ன செய்தார் என்று சொன்னால், தேர்தல் அறிவித்த உடனே கூட்டணி கட்சிக்கு விட்டுக் கொடுத்திருந்த இடத்தை பிடித்துக் கொண்டார், அதை புடுங்கிக் கொண்டார் என்று கூட சொல்ல வேண்டும். ஏனென்றால் திரு வாசன் அவர்களுக்கு மறுத்து சொல்லக்கூடிய அந்த அரசியல் பலம் இருப்பதாக நான் நினைக்கல. ஏனென்றால் அதே வேட்பாளர் இரட்டையில் நின்றவர் தான். இப்ப நாங்கள் கூட கை சின்னத்தில் நின்றோம். ஆனால் அந்த இடத்திலே தமிழ் மாநில காங்கிரஸ் வேட்பாளர் இரட்டையில நின்றவரை கூட அனுமதிக்க எடப்பாடி விரும்பவில்லை. ஏன் விரும்பவில்லை என்று சொன்னால், அவர் தன்னுடைய உண்மன் அப்மன்ஷிப், தான் தலைவர், தன்னுடைய தலைமையில் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இயங்க வேண்டும், இதை நம்முடைய முதலமைச்சருக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் என்கிற ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு வன்மத்தோடு இந்த தேர்தல் களத்தை அணுகினார். அந்த களத்தை எனக்குமே தேர்தல் களம் என்பது நம்முடைய பகை வெறுப்பு எல்லாவற்றையும் மறந்துவிட்டு ஒரு ஓட்டு எங்கேயாவது இருந்தால் கூட அதை கூட வாங்க வேண்டியதுதான் தேர்தல் களம். ஆனால் அவங்களுடைய கட்சிக்குள்ளே திரு பன்னீர்செல்வம் அவர்களும் திரு பண்ருட்டி ராமச்சந்திரன் போன்றவர்களும் அவரோடு இருந்தவர்களும் எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று மன்றாடிய போது கூட திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. இது இன்னொரு முறை என்னன்னு கேட்டீங்கன்னா, பாஜகவினுடைய கூட்டணி இது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலையில் கழுத்தில் வைக்கப்பட்ட இயந்திர கல். இட் இஸ் எ நூஸ் ஆன் தேர் நெக். தமிழக மக்கள் ஒரு காலத்திலும் இந்த பாசிச பாஜகவை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அதோடு கூட்டணி வைத்துக் கொள்ளக்கூடிய கட்சியும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று சொல்லுகிற பாடத்தையும் அதிமுகவுக்கு சொல்லியிருக்கார். நீங்க 3வது அணி சீமானை பற்றி சொன்னீங்க. அதுக்கு நீங்க 1000 ஓட்டு குறை 800 ஓட்டு குறைலாம் நான் ஏத்துக்கல. நோட்டா நின்றிருந்தால் கூட அந்த ஓட்டு விழுந்திருக்கும். என்னைக்குமே பாத்தீங்கன்னா தமிழக அரசியல் களத்துல திமுக அதிமுக வேண்டாம் என்று சொல்லுகின்றவர்கள் ஒரு ஓட்டு போடுறதுக்கு ஒரு சின்னம் அவங்க தேடிக்கிட்டே இருப்பாங்க. அது கடந்த முறை பாத்தீங்கன்னா கமலஹாசன் கூட அதை போல கணிசமான வாக்குகள் வாங்கினார்.
நீங்க சொல்வது உண்மையிலே சீமானுடைய நிலைப்பாட்டுக்கு மரியாதை இருந்தால் அவர் கமலஹாசன் வாக்குகளையும் சேர்த்து அவர் பெற்றிருக்க வேண்டும். ஆனால் இன்னைக்கு அது எப்படின்னு கேட்டீங்கன்னா நோட்டாவுக்கு போடக்கூடியவங்க சீமானுக்கு போட்டு போயிருக்காங்க. இல்ல அப்படி ஒரு வாய்ப்பு அங்க இருக்கக்கூடிய வாக்காளர்களுக்கு இருந்துச்சு. தேமுதிகவுக்கு கூட வாக்களிச்சிருக்க முடியுமே. இல்ல அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா சீமான் தான் விசிபிளா இருந்தார். சீமான் மட்டும்தான் விசிபிளா இருந்தார். தேமுதிகவுக்கு எழுந்து நிற்க கூட சக்தி இல்லாத ஒரு கட்சியாகத்தான் நான் பார்த்தேன். நான் தேர்தல் களத்துல இருந்தேன். நீங்க வேட்பாளர்கள் இன்னும் சொல்ல போனால் தென்னரசுடைய பிரச்சாரத்தை விட சீமான் பிரச்சாரம் வலுவாக இருந்தது. தென்னரசு கூட போறதுக்கே ஆள் இல்ல. அவர் பல நேரங்களிலே அவர் தனியாக விடப்பட்டார். அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சிக்கு வரும் என்று நான் நினைக்கவே இல்லை. ஏன்னா தொண்டர்களை நிறைய பெற்றிருந்த கட்சி எல்லா இடத்திலும், அதிலும் கொங்கு மண்டலம், அதிலும் சொல்ல போனால் எடப்பாடி பழனிசாமி, செங்கோட்டையன், தங்கமணி, ஜோதிமணி, இன்னும் கூடத்துல பொன்னையன், அண்ணாமலை, இவர்கள் எல்லோரும் சேர்ந்து போய் அங்க போய் நின்று கூட நீங்கள் தென்னரசு கூட போக ஆளுகளை என்று சொன்னால் இது முதலமைச்சருக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய வெற்றி அல்லவா? ஆகவே எந்த கோணத்தில் நீங்க பார்த்தாலும் இந்த தேர்தல் மிக வலுவாக சொல்லுகிறது. திராவிட மாடல் அரசு என்கிற அந்த பத்தத்தை இன்று தமிழக மக்கள் அரசியல் ரீதியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஒரு 10,000 ஓட்டுல ஜெயிச்சிருந்தா வேற மாதிரி இருக்கும். ஆனா 65,000 ஓட்டு என்பது வேறு யாரையும் நாங்கள் பரிசீலிக்கவே தயாராக இல்லை என்கிற அளவிலே சொல்லப்பட்ட முடிவாகத்தான் நான் பார்க்கிறேன். ஆகவே பழனிசாமி அவர்கள் பாஜகவோடு உறவு வைத்துக் கொண்டு எங்க ஊர்ல சொல்லுவான் உரமோரைய கடன் கொடுத்தன்னு சொல்லுவான். உரமோர்னு சொன்னா வீட்டுல பால்ல உரம் ஊத்துறதுக்கு பொடி வீட்டுல மோர் வச்சிருக்கணும், கொஞ்சம் உரமோர். அந்த உரமுறையும் தொலைத்து விட்ட கதையாகத்தான் இந்த தேர்தல் போய்விட்டது என்பதுதான் உண்மை. அதிமுகவை பொறுத்தவரை திரு எடப்பாடி பழனிசாமியுடைய அணுகுமுறையில ஒரு வாக்க கூட சிதற விட்டிருக்க கூடாதுன்னு ஒரு பார்வை முன் வச்சிங்க. அவரை பொறுத்தவரைக்கும் ஒரு நீண்ட நாள் செயல் திட்டம் அப்படின்னு இதையே பார்க்க கூடாது. இந்த ஒரு தேர்தலை மட்டும் பார்க்கல, கட்சி தலைமையை கைப்பற்ற வேண்டும், அதை உறுதி செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்கான முயற்சி எடுக்கிறதுங்கிறதும் ஒரு வியூகம் தானே. அடுத்தடுத்த தேர்தலில் குறிப்பா 24 தேர்தலுக்கு முன்னதாக கட்சியை கன்சாலிடேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சியாக அவர் முன்வைந்தார் அப்படின்னு அதை பார்க்க முடியாதா? இல்ல அது நீங்க சொல்றது ஒரு பாசிட்டிவ் அப்ரோச். அந்த மாதிரி ஒரு நேர்மறை நோக்கம் பழனிசாமிக்கு இருந்தா நான் ஒத்துருப்பேன். ஆனா அவர் என்ன நினைச்சாருன்னா பழனிசாமி கம்பெனியை கருவறுத்துற வேண்டும். தன்னை எதிர்த்து கேள்வி கேட்கின்றவர்கள் யாருமே அதிமுக இருக்கக்கூடாது. அவர்களை எல்லாம் க்ளோஸ் பண்ணுவதற்கு இந்த தேர்தல் ஒரு வழி. இரண்டாவது வழி என்னன்னா நம்முடைய முதலமைச்சர் அவர்களை அசிங்கப்படுத்த வேண்டும். அவர் அவருடைய சாதனைகளை, அவர் வைத்திருந்த அந்த திராவிட மாடல் என்ற சித்தாந்தத்தை கொச்சைப்படுத்த வேண்டும். அவர் நேர்மறையாக, ஏன்னா அவங்க சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல, 4 ஆண்டுகள் அவருடைய ஆட்சி. அந்த 4 ஆண்டுகள்ல அதிகமாக இழந்த மாவட்டம் ஈரோடு மாவட்டம். ஏன்னா திட்டங்களின் பெரும்பகுதியை இவர் சேலத்துக்கு கொண்டு போயிட்டார். இருக்கிற மீதிய இவர் நம்ம ஜோதிமணி கோயம்புத்தூர் கொண்டு போயிட்டார். ஈரோடு புறக்கணிக்கப்பட்ட மாவட்டமாக இருந்தது. ஆகவே அந்த மாவட்ட மக்கள் இன்னைக்கு அதுக்கு பதில் சொல்லி இருக்காங்க. அதையெல்லாம் மேல் வாங்கி தான் என்ன செய்திருக்கிறோம், என்ன செய்ய போகிறோம் என்று சொல்லாமல் இந்த தேர்தலை அவர் எதற்காக பயன்படுத்த விரும்பினார் என்றால் அதிமுக என்கிற கட்சியை கேப்சர் பண்ணணும்னு நினைச்சார். அது தேர்தல் அணுகுமுறை அல்ல. தேர்தல் அணுகுமுறையில வெற்றி பெறணுங்கிற நோக்கம் இருக்கணும், அதிக ஓட்டு வாங்கணுங்கிற நோக்கம் இருக்கணும். இதை வைத்துக் கொண்டு தன்னுடைய அரசியல் எதிரிகளை வெளியேயும் உள்ளேயும் வீழ்த்த வேண்டும் என்று அவர் வஞ்சகமாக வலைவிரித்த காரணத்தினால் அவர் இருக்கின்ற முதலீட்டையும் இழந்து விட்டாருன்னு தான் உண்மை. இன்னைக்கு it has been proved he is a leader of no capacity, no ability, he is not a vote catcher. சட்டமன்ற தேர்தலில் தோற்றது, பாராளுமன்ற தேர்தலில் தோற்றது, உள்ளாட்சி மன்ற தேர்தலில் தோற்றது. இப்போது இடைத்தேர்தலில் டெபாசிட் வாங்கினாலே புண்ணியம் என்கிற அளவில் தப்பித்திருக்கிறது.